கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கிறித்துவ மக்கள் தற்போது தவக்காலத்தை கடைபிடித்து வருகின்றனர். இவ்வேளையில் பல்வேறு பக்தி நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இதன் ஒரு அங்கமாக நீலகிரியில் பரிகார பவனி எதிர்வரும் ஞாயிறு அன்று நடைபெற உள்ளது. இப்பவனியானது தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு காந்தல் குருசடி திருத்தலம் வந்தடைய உள்ளது. இதில் மக்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அழைக்கிறார் அருட்தந்தை ஜெயக்குமார். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, காந்தல் குருசடி திருத்தலத்தின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். அகில உலக கிறிஸ்தவ சமூகம் தவக்காலத்தை மிகவும் சிறப்பான விதத்தில் அனுசரித்து வருகின்றார்கள். அதிலும் சிறப்பாக கத்தோலிக்க திரு அவையிலே இந்த தவக்காலத்திற்கு தனிப்பெரும் ஒரு அந்தஸ்தும் அதே நேரத்திலே ஒரு தனிப்பெரும் இடமும் இந்த தவக்காலம் பெறுகின்றது. ஏறக்குறை 50 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சிலுவை சுமந்து கொண்டு தவக்காலத்தின் 5வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் குன்னூரிலிருந்து மக்கள் நள்ளிரவில் இந்த திருபவனியை துவங்குவார்கள். சிலுவை சுமந்து கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் காந்தல் குருசடி திருத்தலத்தை வந்து அடைவார்கள். அந்த இடத்திலே 1000 தலைமையிலே திருப்பலி நடைபெறும். கடந்த 25 ஆண்டுகளாக தூய திரு இருதய ஆண்டவர் பேராலயத்திலிருந்து இந்த பவனியானது துவங்கப்படும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி இந்த பவனியானது நடைபெற இருக்கின்றது. இது ஒரு திரு யாத்திரை பயணம். சிலுவை சுமந்து கொண்டு வருகின்ற வழிகளிலேயே சிலுவை பாதை நிலைகள் இயேசுவின் பாடுகளை தியானித்த வண்ணமாக வந்து சேருவார்கள். குருசடி திருத்தலத்தை அடைந்த பிற்பாடு 1000 தலைமையிலே கூட்டு திருப்பலியானது நடைபெறும். 500 பேரை கொண்டு துவங்குகின்ற இந்த பவனியானது வருகின்ற வழிகளிலே பல்வேறு பங்குகளிலிருந்து அனைத்து இறை மக்களும் பல மதங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளும் இந்த ஒரு இறை நிகழ்விலை கலந்து கொள்ளுவார்கள். இயேசுவில் அன்பானவர்களே, இந்த குருசடி திருத்தலத்திற்கு குறிப்பாக இந்த தவக்காலத்தில் 5வது வாரத்திலே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறைவனது துணை என்னாலும் உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உங்களது குடும்பத்திலும் இருக்க உங்களுக்காக நாங்கள் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம்.